பண்ணும்போது உங்களுக்கு செக் பண்ணதே கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கா, அதாவது பிளட் ப்ரெஷர் இருக்கான்றதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அடுத்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய உயர் ரத்த அழுத்தமும் சுகரும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதோடு உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும். இதனால் ஒரு சிலருக்கு கன்சீவ் ஆனதுமே கரு கலைஞ்சிரும். உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சுகர் இருந்தால் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நீங்கள் கன்சீவ் ஆகணும். இல்லைன்னா அது குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், கரு சிதைவு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலத்தில் நமக்கும் நம்ம வயிற்று வளரக்கூடிய குழந்தைக்கும் எந்த வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். அதனால தான் டாக்டர்கிட்ட போயிட்டு கரெக்டான இடைவெளியில் நீங்கள் செக்கப் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணால் தான் உங்களுக்கு பிபி அதே லெவலில் இருக்கா இல்லை உயர்ந்திருக்கா, அதுபடி சுகர் கரெக்டான லெவலில் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். உங்கள் உடம்புல பிபியோ சுகரோ எதுவுமே இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களோட பிளட் ப்ரெஷரும் சுகரையும் கண்ட்ரோலில் வைக்கலைன்னா குழந்தைக்கு குறைபாடோடு பிறக்க வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலத்தில் எப்படி சுகர் வருதுன்னா, உங்கள் நஞ்சுக்கொடியில் இருக்கிற ஹார்மோன் இன்சுலினை பயன்படுத்துவதோ இல்லைன்னா உற்பத்தி திறனை தடுக்கும் போதோ இந்த நிலை ஏற்படுது. ரத்தத்தில் அதிகப்படியான குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா கர்ப்பகால சிக்கலுக்கு இது வழிவகுக்கும். கர்ப்பிணிகளுக்கு மோஸ்ட்லி இது 6 மாத இடைவெளியில் நீரிழிவு நோய்கள் ஏற்படும். கர்ப்ப காலத்துக்கு முன்பு உங்களுக்கு டைப் 1 டைப் 2 அப்படின்ற டயபிட்டிஸ் நோய் இருக்க வாய்ப்பு இருக்குது. கர்ப்பம் தொடர்பான ரத்த அழுத்தம் எப்போ ஆரம்பிக்கணும், 20 வாரம் கடந்த பின்னாடி உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சிலருக்கு கன்சீவ் ஆகிறப்போ மட்டும்தான் இருக்கும். குழந்தை பிறந்த பின்னாடி இந்த கட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் நீங்கள் கன்சீவ் ஆனதுனால தான் உயர் ரத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கன்சீவான செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த ரத்த அழுத்தம் இருந்துட்டு அப்புறம் இல்லாமல் கூட போகலாம். ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும். கர்ப்ப காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு செல்லக்கூடிய உணவையும் ஆக்சிஜன் நஞ்சுக்கொடியிலேருந்து போகும், அந்த நஞ்சுக்கொடிக்கு செல்லக்கூடிய ரத்தத்தையும் தடுத்து நிறுத்திடும். சீராக ரத்தம் செல்லாமல் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து போகாமல் குறைபாடுடன் பிறக்க வாய்ப்பு இருக்குது. குறைந்த பிறப்பு எடை கொண்ட குழந்தையாகவும் இருக்கும். இல்லை ப்ரீடம் டெலிவரி பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு. இந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களுக்கு